ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ அமெரிக்காவில் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறது நம்ம 2 கையை வந்து கட்டி போட்டு உட்காந்துருக்கிறதுக்கு சமம். இது பெரிய சிட்டிஸை தவிர மீதி இருக்கிற முக்கால்வாசி அமெரிக்கன் சிட்டிஸை நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இஸ் அ மஸ்ட். அது இல்லைனா உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்குது. அண்ட் இப்போ இந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுல நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு டிரைவிங் லைசன்ஸ் சுற்றி நிறைய இன்சிடென்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன, இதனால் வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அதாவது போன மாதம் யூஎஸ் பார்டர் பெட்ரோல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆரிசோனாவில் ஒரு 5 நாள் மே 11லேருந்து மே 15 வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் செக்மேட் அப்படின்னு ஒன்று நடத்திருக்காங்க. வெறும் 5 நாள் தான். அந்த 5 நாளில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செமி ட்ரக்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்க ஒழுங்கான வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது மட்டும்தான். அந்த 5 நாளில் அவங்க 52 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 52 பேரும் வந்து அன்டாக்குமெண்டட். ஏன்னா அந்த 52 பேரில் 30 பேர் வந்து இந்தியன்ஸ். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது இது வந்து நியூஸில் வந்து பெருசாக பரவலாக பேசப்படுது. அண்ட் அந்த 52 பேரை வந்து நவ் டீபோர்டேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த 30 இந்தியன்ஸும் வந்து டீபோர்டேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நியூஸாக இப்போ வந்து பேசப்படுது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து அன்டாக்குமெண்ட் தானே அப்படின்னு நம்ம வந்து அப்படி ப்ரஷ் அப் பண்ணிட்டு போக முடியாது. இதனால் ரியல் கான்சிக்வன்சஸ் நிறைய இடத்துல ஸ்லோவாக வந்து நடக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சரி, பார்டர் பெட்ரோல் எதுக்கு வந்து ஆரிசோனா ஹைவேஸில் நின்று அவங்க இந்த செமி ட்ரக்கில் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா, இப்போ சமீப காலமாக இன்சிடென்ட் நடந்தது. ஃபேமஸாக வந்து போன வருஷம் ஃப்ளாரிடாவில் பஞ்சாப்காரர் அவர் வந்து ஹைவேல போயிட்டு இருக்காரு. அவரும் வந்து அன்டாக்குமெண்டட் தான். நம்ம இந்த ஹைவேஸில் போகும்போது நமக்கு வந்து யூ டர்ன் வந்து அங்கே பண்ண முடியாது. வெறும் இந்த பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ், ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு அந்த ரோடு கூட சரியாக பேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் தான் யூ டர்ன் போடுற மாதிரி வந்து இருக்கும். அதில் வந்து ஆக்சுவலாக நார்மல் பேசஞ்சர் வந்து யூ டர்ன் போடக்கூடாது. சில கிளியராக போர்டு வச்சிருப்பாங்க. ஆனால் 1-2 பேர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அது வந்து பெரிய செமிகட் ட்ரக்கு, அதில் வந்து போகிறதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது. அதில் வந்து ஒரு டர்ன் பண்ணிட்டாரு. அந்த டர்ன் பண்ணதை கூட மேட்டர் இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து வெஹிக்கிள் வருதா அப்படின்னு பார்த்து தான் டர்ன் பண்ணுவோம். நீங்கள் இப்போ யூ டர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த பாத்வேல வந்து வண்டி வருதா, இல்லை அங்கே பின்னாடி ஒரு வண்டி வருதுன்னா அந்த வண்டியை போக விட்டு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அதெல்லாம் பார்க்கல, அப்படியே சர்றக்குன்னு திரும்பிட்டாரு. திரும்பினோன்னு என்ன ஆச்சுன்னா, பின்னாடியே வந்து மினி வேனுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அதில் வந்து அப்படியே வந்து கிளியராக இடிச்சிட்டாங்க. அந்த 3 பேரை வந்து இறந்துட்டாங்க. இது கிளியராக பார்க்கும்போதே அவ்வளோ பெரிய ட்ரக்கை வந்து நீங்கள் இந்த ஓரம் லேன்லேருந்து நீங்கள் வந்து ரைட் மோஸ்ட் லேன்லேருந்து அப்படியே நீங்கள் அப்படி லெஃப்ட் மோஸ்ட் ஒன்று திரும்பும்போது நீங்கள் ஹோல் ரோடே வந்து அப்படியே ஃபுல்லாக பிளாக் பண்ணுறீங்க. அந்த செமி ட்ரக் அப்படின்னும்போது ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்போது அந்த வெஹிக்கிள் போகிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக போகிற டைமிங் இருந்தால் தான் டர்ன் பண்ண முடியும். இந்த ஒரு கிளிப்பை வந்து ஃபுல்லாக வைட்லி சர்க்குலேட் ஆச்சு. அது வந்து ஃபுல்லாக யூஎஸ் ஃபுல்லாக வந்து பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி வந்து நிறைய நடக்குது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து பார்டரை ஒட்டி இருக்க ஸ்டேட்டில் அவங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி கொஞ்சம் இந்த அன்டாக்குமெண்டடாக இந்த ட்ரக் டிரைவர்ஸ்லாம் நம்ம டார்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டார்கெட் பண்ணி இப்போ வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த டிரைவர் பேர் வந்து ஹர்ஜிந்தர் சிங். அவர் வாஷிங்டன் ஸ்டேட்டில் 10 வாட்டி டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்காரு. 10 வாட்டி வாஷிங்டன் ஸ்டேட்டில். ஆனால் கலிஃபோர்னியாவில் அவர் வந்து அடுத்து வந்து லைசன்ஸ் வாங்கிட்டார். கலிஃபோர்னியா மாதிரி இன்னொரு 19 ஸ்டேட் இருக்குது. அந்த 19 ஸ்டேட்டில் உங்களுக்கு வந்து அவங்க டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ். அந்த இன்சிடென்ட் பார்க்கும்போதே ஒரு கொஞ்சம் கூட ஒரு பேசிக்கான ஒரு ரோட் சேஃப்டி ரூல்ஸ்னால் என்னன்னே தெரியாதவங்க ஓட்டின மாதிரி அதை வந்து ஆக்சுவலாக இருந்துச்சு. இதை பார்த்தோம்னா இதுலேருந்து ஒரு ஃப்ளா இருக்குது. இந்த மாதிரி வந்து இவ்வளோ பேசிக்கான ஒரு ரூல் கூட தெரியாமல் எப்படி வந்து இவ்வளோ பெரிய செமி ட்ரக் வந்து ஓட்ட முடியும், அப்போ யாருக்கு லைசன்ஸ் கொடுத்தா, இது என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து அப்போ அடிபட்டுச்சு. அதன் அடிப்படையில் நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் மாற்றினாங்க. அதில் ஒன்றா தான் இப்போ இந்த 30 பேரை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணது. ஸோ இதை பார்க்கும்போது ஓகே, நாங்களாம் வந்து H1Bயில் வந்து லீகலாக இருக்கும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ அன்டாக்குமெண்ட்டாக வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை தானே அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்க தோணும். ஆக்சுவலாக இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அது என்ன ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் ஹெட்லைன் ஆகிற மாதிரி வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ சேஞ்சஸோ நடக்கல. ஆனால் நீங்கள் நார்மலாக இப்போ வந்து டே டு டே லைஃப்பில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிற அந்த ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் நானும் வந்து 4-5 பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அது என்னென்று தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்ததை விட இப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போது அவ்வளோ ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேலிட் வீசா வச்சிருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், எங்கே போனாலும் டக்குன்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் வீசா வந்து ஸ்டாம்ப்டு வீசா இருக்குது, வேலிட் வீசா இருக்குது அப்படின்னும் எக்ஸ்பயர் ஆகலை வீசா அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம், டன். ஆனால் இங்கே நீங்கள் வந்து வீசா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் H1Bயில் இல்லை ஒரு லீகல் ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, நீங்கள் வந்து I-94 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சினாரியோவில் ஒரு சில டிஎம்பிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு வந்து வேலிட் வீசா வந்து பாஸ்போர்ட்டில் இருந்தால்
இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி இருக்குது, நீங்கள் முன்னாடி வாங்கியிருக்கலாம் ஆனால் இப்போ ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஎம்வி ஆஃபீஸஸ் என்ன பண்ணுறாங்களாம், டிரைவிங் லைசன்ஸை அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா கூட நிறைய போஸ்ட் வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த ஹர்ஜிந்தர் சிங் கேஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்டாக்குமெண்டட், ஓகே நமக்கு புரியுது. ஆனால் ஒரு சில நேரத்தில் டிஎம்வி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நாம் போனால் கூட அவங்க வந்து சில நேரத்தில் இந்த ஸ்பெஷல் சினாரியோ இருக்குல்ல, இந்த I-94 எக்ஸ்டென்ஷனில் இருக்கும்போதெல்லாம் அந்த லோ லெவல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சில நேரத்தில் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆஃபீஸ்லேயே ஹையாக வந்து சீனியராக ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து இது வீசா எக்ஸ்பயர் ஆச்சு, இது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வந்து இது I-94 இருக்கா, இது எக்ஸ்டென்ஷன் இருக்கா, அந்த ரெசிப்ட் நோட் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஓகே இது நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லோ லெவல் இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது, பண்ணவும் தெரியாது. அதனால அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, பாஸ்போர்ட்டில் வீசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சா, ஓகே இது வந்து எங்களுக்கு இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, எங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிஎம்வியில் வந்து அனுப்புகிறாங்க. நிறைய இடத்துல இது வந்து நடக்கிறது, மக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய வந்து ரிப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒருத்தர் வந்து அன்டாக்குமெண்டடாக அவர் வந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்னும் போது அது அன்டாக்குமெண்டட் இந்தியன் அப்படின்னு பேச மாட்டாங்க, இந்தியன்ஸ் பண்ணிடுறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜென்ரலாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. அது என்ன ஆகுதுன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அண்ட் ஒரு சில பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில சேஞ்சஸ் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க, சட்டிலாக சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டை கேட்கணுன்ற மாதிரி வந்தால் கூட அது என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் இந்தியன்ஸோ இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் வீசா ஹோல்டர்ஸையோ அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிஸ்டம் ஸ்லோவாக மூவ் ஆகிறது வந்து நிறைய பேரால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிஎம்வி ஆஃபீஸுக்கு போயிருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காரு, ஆனால் அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நிறைய பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து இந்த டிஎம்வி ஆஃபீஸில் இப்படி தான் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடுத்த டிஎம்வி ஆஃபீஸ் அது பக்கத்தில் இருக்க டிஎம்வி ஆஃபீஸுக்கு போங்க, அங்கே அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, நான் அப்படி தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து கரெக்ட், எனக்கும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு, நானும் வந்து வேறு டிஎம்வி ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே என்ன பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ இப்போ ரூல்ஸ் அப்படின்னா எல்லா இடத்தையும் சேமாக தான் இருக்கணும். நீங்கள் ஒரு டிஎம்வி ஆஃபீஸில் ஒரு மாதிரியும் இன்னொரு டிஎம்வி ஆஃபீஸில் இன்னொரு மாதிரியும் அப்படி இருந்தால் அது ரூல்ஸ் கிடையாது. ரூல்ஸ்னால் கரெக்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் அப்ளை ஆகணும், யாருமே நோபடிஸ் அபவ் த லா இல்லை நோபடிஸ் அபவ் த ரூல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் எங்கேயோ இருக்கிற மற்ற எல்லா இந்தியன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் இங்கே தெரியுது. ஸோ என்னோட பர்சனல் அனுபவமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அயோவா ஸ்டேட்டில் இருந்தேன், நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஃபஸ்ட்டு வாட்டி போகும்போது எனக்கு வந்து வீசா வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, ஆனால் I-94 வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க, அது எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸில் இருக்குது. அப்போது ரெசிப்ட் நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தங்க அங்கே இருக்கவங்க ரெசிப்ட் நம்பர் வாங்கி அந்த சேவ் டேட்டா பேஸில் நான் லீகலாக தான் இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இப்போ நிறைய செக் பண்ணுவாங்க. அந்த சேவ் டேட்டா பேஸை செக் பண்ணிவிட்டு அது வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்படின்னும் போது அவங்க வந்து டெம்பரரி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. 1 மாதம் ஃபஸ்ட் வந்து டெம்பரரி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்பயும் வந்து சேவ் டேட்டா பேஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வரலன்னும் போது திருப்பி அடுத்த 2 மாதம் எனக்கு இஷ்யூ பண்ணாங்க. ஸோ டோட்டலி 6 months வரைக்கும் அவங்களுக்கு வந்து டெம்பரரி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருந்துச்சு, இஷ்யூ பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்துல நான் போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டெம்பரரி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா இப்போது நீங்கள் ரெசிப்ட் நோட்ஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எங்களால் வந்து 2 மாதம் வரைக்கும் தான் வந்து டெம்பரரி லைசன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நாங்கள் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். கரெக்டாக தான், நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், 2 months 3 months 6 months வரைக்கும் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அந்த ப்ராசஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் போனீங்கன்னா இந்த டெம்பரரி லைசன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டே வந்து நிறைய இடத்துல வந்து இல்லை, அது வந்து எடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேவ் டேட்டா பேஸில் வந்து நாங்கள் செக் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு 1 to 2 weeks ஆகும்பா, அது வரைக்கும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சிச்சுவேஷன் வந்து மாறிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இப்போ வந்து எல்லார் மத்தியிலும் பேசப்படுது. அண்ட் நிறைய நேரத்தில் இந்த எக்ஸ்டென்ஷன் போகும்போது ப்ரீமியமில் போகணுமா இல்லை வந்து நார்மல் ப்ராசஸில் போகணுமா அப்படிங்கிற டெசிஷன் வந்து டிரைவிங் லைசன்ஸுக்காகவே ப்ரீமியம் ப்ராசஸிங் போக வேண்டிய கட்டாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நான் வந்து 2-3 வாட்டி வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்காகவே வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் போட்டுடலாம். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுறது, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், ஸ்கூல்லேருந்து கூட்டு வரணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து அதுக்காக நான் போய் தான் ஆகணும் அப்படின்னே போன சிச்சுவேஷன் எங்கள் லைஃப்பில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் லைஃப்லையும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆதங்கம் என்ன, அண்ட் என்னோட ஆதங்கத்தை நிறைய பேர் ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு நானும் வந்து நம்புகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகலாக ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை வந்து ஒரு ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கட்டைல் பண்ணுற அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரதை விட எல்லாருக்குமே பிளாங்கெட்டாக அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் இது வந்து என்ன ஆகுதுன்னா உண்மையாகவே லீகலாக கரெக்டாக எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பர்டன். என்ன ஃப்ராடு பண்ணுறவன் அவன் எதை பற்றியும் கவலைப்பட போகிறது இல்லை, அவன் என்ன ரூல்ஸையும் மதிக்க போகிறது இல்லை. நீங்கள் எவ்வளோ ரூல்ஸ் வேணால் கொண்டு வந்து போ, நான் எப்பயும் பிரேக் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ரூல்ஸ் கூட ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா நீங்கள் ரூல்ஸ் மேலே ரூல்ஸ் கொண்டு வர இது லீகலாக ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ, இல்லை நான் வந்து வேறு மாதிரி மாற்றி சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன இந்த விஷயம் வந்து தப்பு அப்படின்னாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.